இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். இது போன்ற கதைகள் உங்களுக்கு வேண்டும். சேனலை தொடர்ந்து பார்க்கவும். இதை அனைவருக்கும் பகிரவும். ஒரு தந்தையின் மறைக்கப்பட்ட கண்ணீர். தந்தை என்ற வார்த்தை பலருக்கும் ஒரு பெரிய மலை, ஆதரவான நிழல், குடும்பத்தின் தலைவன் என்றே தோன்றும். ஆனால் அந்த மலையின் உள்ளே எத்தனை பிளவுகள், எத்தனை சுமைகள், எத்தனை வழிகள் இருக்கிறது என்பதை யாரும் கேட்க மாட்டார்கள். ஒரு தந்தை தனது வாழ்நாளை முழுவதும் ஒரே ஒரு நோக்கத்திற்காகவே செலவிடுகிறான். குடும்பம் சிரிக்க வேண்டும் என்பதற்காக. வீடு கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், பிள்ளைகள் நல்ல படிப்பு படிக்க வேண்டும், மனைவிக்கு வசதிகள் இருக்க வேண்டும். இவை அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காக அவர் தனது உயிரையே பணயம் வைக்கிறார். ஆனால் அந்த வீட்டின் சுவர்கள் எவ்வளவு அழகாக இருந்தாலும், அந்த குடும்பம் எவ்வளவு வசதியாக இருந்தாலும், அந்த சுவர்களின் பின்னால் தந்தையின் உள்ளம் மட்டும் அடிக்கடி இடிந்து கொண்டே இருக்கும். சுமை நிறைந்த தோள்கள். தந்தையின் தோள்கள் எப்போதுமே கற்கள், இரும்புகள் சுமப்பதற்காக இல்லை. ஆனால் வாழ்க்கை அவனை அதற்கே தள்ளுகிறது. பணியின் அழுத்தம், கடனின் கயிறு, பொறுப்பின் சுமை, இவை அனைத்தையும் சுமந்து கொண்டே வீட்டில் பிள்ளைகளின் சிரிப்பை பார்த்து உயிர் வாழ்கிறான். ஒரு தந்தையின் ஆசைகள் எத்தனை! சில சமயம் நண்பர்களுடன் வெளியில் சென்று சிரிக்க வேண்டும். சில சமயம் தனக்கு பிடித்த உடையை வாங்கிக் கொள்ள வேண்டும். சில சமயம் மனதுக்கு பிடித்த கனவை அடைய வேண்டும். ஆனால் அந்த ஆசைகள் அனைத்தும் பிள்ளைகளின் ஆசைகளுக்காகவே தியாகமாகி விடுகிறது. மறைக்கப்பட்ட கண்ணீர். பல நேரங்களில் இரவு அமைதியாக இருக்கும்போது மட்டும்தான் அவர் சுவாசிக்கிறார். அந்த சுவாசத்தில்தான் உள்ளத்தின் சோர்வு தெரிகிறது. நாளைக்கு என் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரக்கூடாது என்று நினைத்து தனது கண்ணீரை தன் தலையணையில் மறைத்துக் கொள்கிறார். வீட்டில் யாரும் அறிய மாட்டார்கள். தந்தை உண்மையில் சிரிக்கிறாரா அல்லது சிரிப்பின் பேரில் தனது வலியை மறைக்கிறாரா? நம்முடைய கடமை. தந்தை ஒரு மலை போல தோன்றினாலும் அவர் எஃப்காலானவர் அல்ல. அவர் ஒரு மனிதன்தான். வலியும் கண்ணீரும் கனவும் ஆசையும் கொண்ட மனிதன். அந்த உண்மையை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு தேவையான மரியாதை, அன்பு, நன்றி இவற்றை சொல்லாமல் விடக்கூடாது. ஏனெனில் ஒரு நாள் அவர் தோள்கள் சரிந்து போகும்போதுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். என் எதிர்காலம் நிமிர்ந்து நிற்க தனது முதுகை வளைத்தவர் என் தந்தைதான். தந்தை என்பது உயிரோடு இருக்கும் ஒரு வரம். அந்த வரத்தை நாம் வாழும்போதே உணர்ந்து நன்றி சொல்லுவதே நம்முடைய உண்மையான கடமை. அதன் நன்றி.